Respected MLA V. Prabhakar Raja அவர்கள் வரவேற்புரை வழங்குறதுக்கு முன்னாடி ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்படத்துல இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் வின்சென்ட் ராய் சருக்கு பேரா பண்ணிருக்கக்கூடிய நம்மளுடைய கீதா சதீஷ் மேம் ஷி ஹேஸ் டு பி ஆன் த ஸ்டேஜ். கீதா சதீஷ் மேம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சனா நிறைய படத்துல வந்து அம்மா ரோல் பண்ணிருக்காங்க. சோ பள்ளிக்கூடம் நம்மளுடைய தங்கர் பச்சன் சாரோடைய டைரக்ஷனை வெளியான பள்ளிக்கூடம் படத்துல ஆரம்பிச்சு ஆர்யா சருக்கு ஸ்னேகா மேம்க்கு நிறைய படங்கள்ல அம்மா ரோல் பண்ணிருக்காங்க. சோ மோர் தென் 20 சீரியல்ஸ்க்கு மேல சன் விஜய் ஜீல வந்து பண்ணிருக்காங்க. சோ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் கீதா சதீஷ் மேம், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். அவர்களுக்கு நம்முடைய படத்தின் டைரக்டர் சைனு சாவக்காரன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். வரவேற்புரை வழங்கலாம். Respected MLA V. பிரபாகர் ராஜா அவர்கள் வரவே சொல்லியிருக்காரு. நம்ம ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் வருவாரு. நம்ம ஜனநாயக கட்சி துணை தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள், நம்மளோட அன்பு செல்வம் ஆர்கே அன்பு செல்வம் TTS MTS அவர்கள், என்னோட படத்தில் ஆக்ட் பண்ணின கம்ப்ளீட்டா ஆர்டிஸ்ட்டு, പിന്നെ எங்களோட இன்விடேஷன் பார்த்து வந்துட்டுள்ள தயாரிப்பாளர் மற்றும் சினிமா ஃபீல்டிലുള്ള அதர் டெக்னீஷியன்ஸு, ஆர்கே பிலிப் வேகம் வெல் விஷஸ் நிறைய பேர் வந்திருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆர்கே வெள்ளி மேகத்தோட ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கு. எல்லாவங்களுக்கும் நான் இன்வைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் தங்கி பேசுகிறேன். ஆக்சுவலி நான் வந்து தமிழ்நாடுல பாலக்காடு, கேரளா பாலக்காடு, முன்னாடி பாலக்காடு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு பாலக்காடு நாம வாங்கியாச்சு. அப்போ நான் சின்னதுலேயே இருக்கும்போது தமிழ் படிக்கணும், தமிழ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ நிறைய முயற்சி பண்ணி தான் தமிழ்ல படிச்சிருக்கேன். நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே சாந்தோமில் 5 years ஒர்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தமிழ் எல்லாம் படிச்சிருக்கேன். பொதுகை டிவியில எல்லாம் 1 hour எல்லாம் கண்டினியூ ரிலே ഇവിടെ லைவ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த சான்ஸில் அப்படி தமிழோட ரொம்ப அன்பு எனக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி ரொம்ப எனக்கு இஷ்டம். அப்போ ஒரு சான்ஸ் வந்தது இந்த தமிழ் ஃபிலிம் எடுக்கலாம் சொல்லிட்டு. அப்போ அது ஒரு செட்டப் பண்ணிட்டு தான் இந்த ஆர்கே வெள்ளிமேகம் என்ற தமிழ் படம் எடுத்தது. இது தமிழ் நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியும், நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேஷ் எல்லா ஆளுங்களும் சினிமா நல்லா பார்த்துருக்கேன். மலையாளமும் பார்த்துருக்கேன். அப்போ தமிழ் ஃபிலிம் ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒരാള്. அப்போ இந்த ஆர்கே வெள்ளிமேகம் சொல்லி படத்துல ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி வந்தப்போ சரி ஓகே നമുക്ക് ട്രൈ பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு, നമുക്ക് തമിഴിൽ பார்க்கும்போது മലയാള പടത്തിൽ பார்க்கும்போது கொஞ்சம் തമിഴ് വരും, അതേപോലെ തമിഴ് പടം பார்க்கும்போது கொஞ்சம் மலையாளம் வரும். அப்போ நமக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆர்கே வெள்ளிமேகம் படத்துல வந்து டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷன். கேமராவுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு மலையாளி க்ரூஸ் தான், கம்ப்ளீட் மலையாளி க்ரூஸ் தான் கேமராவுக்கு பின்னாடி உள்ளது கம்ப்ளீட். நமக்கு ஆர்கே வெள்ளிமேகம் பார்த்தா உங்களோட இது ட்ரைலர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மலையாளம் வச்சிருக்கும். அப்போ ஆனா கேமராவுக்கு முன்னாடி உள்ளவங்க கன்னடாவில இருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு, அதே மாதிரி கேரளாவில இருந்து ஆர்டிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம படத்திலே பல படங்களும் நம்ம அன்பு செல்வம் ஏன்னா இங்கே இந்த படத்திலே அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டுகளும் இங்கே சென்னையில இருந்து கேரளாவில எல்லாம் வந்து நிறைய நாள் இருந்து ஷூட் எல்லாம் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆயிருந்தா கூட நல்லா கோஆபரேட் பண்ணிட்டு தான் இந்த படம் எடுத்தது. இந்த படத்துல ஆக்சுவலா வந்து படம் இது ட்ரைலர் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும், நம்ம കേരളാവിലെ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ചെന്നൈയിലെ ഷൂട്ടിംഗ് ഇരുന്നത്, ആലപ്പി ഡിസ്ട്രിക്ട്, എറണാകുളം ഡിസ്ട്രിക്ട് എല്ലാ இடத்துலயும் ஷூட்டிங் இருந்து எல்லாம் நமக்கு மேக்சிமம் வந்துட்டு ரியல் சீன்ஸ் தான் எல்லாம் எடுத்திருக்கு. நம்ம ட்ரை பண்ணிருக்கோம், நல்ல மேக்சிமம் பண்ணிருக்கு. அதோட குவாலிட்டி பார்க்கும்போது நல்ல தெரியும், மேக்சிமம் எடுத்திருக்கு. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலா ஆர்கே வெள்ளிமேகம் சொன்ன படத்துல எல்லாவங்களும் கேட்கறாங்க ஆர்கே சொன்ன ஆர்கே என்ன சொன்ன. அது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு முழுநீள சஸ்பென்ஸ் தான்.
படம் நம்ம டிக்கெட் எடுத்து சினிமா தியேட்டர்ல போய் லாஸ்ட் வரை பார்த்தா தான் நம்ம அதோட ஆர்க்கே என்ன மீனிங் தெரியும். ஆக்சுவலி இது வந்துட்டு ഫുൾ എൻഡ് സസ്പെൻസ് தான். ഒരു സൈക്കോ ത്രില്ലർ പടം. നല്ല നമ്മ മ്യൂസിക് ഡയറക്ടർ വന്ന് സായി ബാലൻ, എഡിറ്റർ ഹരി, நம்ம அசோசியேட் டைரக்டர் பிரவி, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஆள் பேசும்போது ஒவ்வொரு ஆளுகள் எல்லாம் விட்டு போவனால இது சாரி. அப்போ அதனால ஒரு நல்ல ஒரு படம் நாங்க ட்ரை பண்ணிருக்கு. தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன், நிறைய படம் பார்த்துருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு அன்பு செல்வம் சார் நல்ல பட்ஜெட் இருந்தா தான் இல்ல, பல இடங்களும் சொல்லிடுற நல்ல பட்ஜெட் இருந்தா தான் படம் சார். நமக்கு இதுல தேவையான பட்ஜெட் இருக்கு, தேவையான சப்ஜெக்ட் இருக்கு, தேவையான கண்டென்ட் இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் நல்ல இஷ்டமாகும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைலரும் பாட்டும் எல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வந்து நம்ம வந்து நம்மளோட இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துட்டுள்ள எல்லா ஆளுங்களும் நிறைய ஆடியன்ஸ், நம்ம ஃபுல் ஹாலு ஆடியன்ஸ் வந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் தடவை தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப கம்மி. தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம பல இடத்துல இதில் தமிழ் சினிமா ஃபீல்டுல பயங்கர பிரச்சனை, ஏமாத்துவாங்க, அப்படி இப்படி நிறைய எல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைയൊന്നും இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்தது. ஆனாலும் ரொம்ப ஹாப்பி. அல்ல சொல்றேன், இப்ப வந்து பின்ன வந்து ப்ரொடியூசர் வந்துட்டு பேலன்ஸ் அப்ப கொடுக்குறேன் இப்ப கொடுக்குறேன் பைசா அப்பா இல்லை இப்ப அந்த மாதிரி ஒன்றும் நான் பண்ணல. எல்லாம் கரெக்டு. ஒரு ஆளுக்கும் கூட ஒரு பைசா கூட பேலன்ஸ் வைக்காம என்னோட கண்டிஷன்ல வச்சு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட இந்த ஃபிலிம் வந்துட்டு நான் இந்த புதுசா எடுத்துட்டுள்ள ஒரு ப்ரொடியூசர். இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இந்த சினிமா ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு வந்து எடுத்தது. இப்போ என்ன பயப்படுத்தினாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து சினிமா ஃபீல்டா பயங்கரமா இருக்கும், போக போக பாரு. ஒராள் என்ன வந்து சொன்னாரு, சார் எப்பொழுதும் சிரிச்ச முகம்தான், கொஞ்சம் கொஞ்சம் கழியும் போது தெரியும் ஃபேஸ் எப்படி வரும் சொல்லிட்டு. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட தேங்க்யூ என்னோட சர்வீஸ்ல இருக்கும் போது நான் 20-25 வருஷம் முன்னாடி பார்த்தவங்க எல்லாம் கிண்டியில இருந்த ஸ்டாஃபுகள் எல்லாம் வந்திருக்கு. நான் வந்து சினிமா ஃபீல்ட்ல வந்திருக்கு. அது ஒரு என்ன அன்எக்ஸ்பெக்டட் திங் வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, நம்ம டைலர் எல்லாம் கொடுத்தப்போ அது மாதிரி இப்போ எல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க 5-6 பேர் வந்திருக்காங்க, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. இந்த படத்திலே வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டுள்ள ஒரு படம் இனியும் சினிமா ஃபீல்டுல வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. அப்போ உங்களோட கடமை தான் இது, இந்த படம் சக்சஸ் பண்ணி கொடுக்கணும் சொல்றது உங்களோட கடமை தான். நீங்க வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் அது இது உள்ள ஐடியாஸ் எல்லாம் வரும்போது எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அதனால நீங்க வந்துட்டுள்ள ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நம்ம இந்த இதுல நம்ம இவரு ஜனநாயக கட்சியோட துணை தலைவர் வந்திருக்காரு. அவரே ஆக்சுவலா வந்து நம்ம ഈ തമിഴ് സിനിമ ഫീൽഡെല്ലാം பார்க்கும்போது கொஞ்சம் சொல்லி அவரே பொலிட்டீஷியன்ஸ் அவரே போனப்படி அவரே எந்திரிச்சு வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி ரொம்ப அன்பா அவரு சொல்லி அவரு கரெக்ட் டைம்ல வந்திருக்காரு. പിന്നെ அன்பு செல்வன் சார் அவரு வந்து எப்ப பார்த்தாலும் சினிமாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கு, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி அவரும் கரெக்டா எனக்கு வேണ്ട அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இவங்களெல்லாம் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க எல்லாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. எல்லாவங்களும் நீங்க எல்லாரும் வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படம் சக்சஸ் பண்ணி எடுத்தா இனி நான் அடுத்த படம் எடுப்பேன். പിന്നെ വേറൊരു സങ്കടമായ സമാചാരം ചെന്നാൽ ഞാൻ ഗവൺമെന്റ് സർവീസിൽ വർക്കുമ്പോൾ പ്രസിഡന്റ് ഓഫീസിൽ പോയി പ്രസിഡന്റ് பார்க்க போயிருக்கேன், பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிருக்கேன், கவர்னரை பார்க்க போயிருக்கேன். எல்லாவங்களையும் நல்ல பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் பார்க்க. ஆனா இங்க மட்டும் வந்தப்போ ஒரு இடத்துல போனப்போ மட்டும் எனக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு. അത് ഞാൻ சொல்றதுல நம்ம ആരായാലും வந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் வரும்போது சரி ஆறு வந்து உட்காருங்க அப்படி சொல்றது ஒராள் பேரு சொல்றது இல்ல. அவருக்கு ரொம்ப பழைய காலத்திலே ரொம்ப கஷ்டமா இருந்து யாரும் கவனிக்கல சொல்லிட்டு அவரு எப்படி பண்றாரு. அப்ப அதுல ரொம்ப சங்கடம் இருக்கு. ஆரியம் வந்து நான் சொல்றது இல்ல. அதனால நீங்க எல்லாரும் வந்ததிலே நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாவங்களும் நான் வெல்கம் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.